அவருடைய படத்தை நாங்கள் தனியாக அது மாதிரி யானை டாக்டர் கதைக்கு வரும்போது யானை டாக்டர் கதை மட்டும்தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பழைய கோயில்களில் உள்ள யானையுடைய ஓவியங்கள் என்னெல்லாம் இருந்ததுங்கிறது சேர்த்து ஏன்னா அதில் டாக்குமெண்ட் ஆகிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ உதயச்சந்திரன் சார் ரொம்ப பாராட்டினாங்க. ஏன் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ராயிங் மூலமாக தான் அன்றைக்கி டாக்குமெண்ட் ஆகிருக்கு சார் சொல்லி அது அன்னைக்கு எது தகவலுக்கு வந்து தகவலை வெளியே சொல்வதற்கான முதல் தொழில்நுட்பமாக முதல் தகவல் தொழில்நுட்ப கருவியாக அறிவாக ஓவியம்தான் இருந்துச்சு. அதனால தான் பின்னாடி வந்து நீங்கள் 50 வருஷம் கழிச்சு இந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை இல்லாத நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 2 மணி நேரம் இதில் ஒரு 2 மணி நேரம் விளையாடலாம், 2 மணி நேரம் தோழலாம், கோயிலுக்கு போகலாம். மிச்ச நேரம் அவன் எங்கே போவான்? நிறைய ஒர்க் பண்ணனால தூக்கமும் வராது. அப்போது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் தான் அவங்களை பைத்திய நிலையிலிருந்து காப்பாற்றணும். உலகம் பூரா படிக்கிறனா நீங்கள் இன்றைக்கி வரையக்கூடிய பிள்ளைங்க ஃபோட்டோகிராஃபியோ இது பற்றியோ தெரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுடைய வம்சாவளியினருக்கு நீங்கள் அதை கடத்தும்போது அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் நல்ல வாய்ப்பாகவும் அமையும். இந்த கருவிலே திருவுடையவராக உங்களை ஆக்குவதற்கான எல்லா முயற்சியையும் இந்த கல்வி நிலையம் செய்திருக்கிறது. இன்னும் நிறைய செய்யும். சார்லாம் வந்து நல்ல ராசியான சார். அதாவது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏன்னா அவங்க தொட்டு வைத்தது எல்லாமே துலங்கி நிற்கிறது. இன்னைக்கு அவங்களுடைய சாருடைய மாணாக்கர்கள் தமிழ்நாடு புறமே இவங்க பெரிய பெரிய நூலகங்கள் இருக்கிறாங்க. இங்கே இருந்து போன விடைநற்கள் தீபாவளி ஆட்கள் விகடன் குடும்பத்துக்கு ஒரு மாதிரிதான் நினச்சிருக்காங்க. உலகத்தில் அப்பப்போ செய்கிற விஷயங்கள் எப்படி அப்டேட் ஆகும். பெரிய படிப்புகளுக்கும் பெரிய ஒரு உந்து சக்தியான ஆசிரியர்கள் படிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் மீண்டும் இவ்வளோ நாள் நீங்கள் விளையாட்டாலும் பரவாயில்ல. இதுதான் ஓவியம் அதுதான் ஓவியம்லாம் இல்லை. எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிறத நான் ஒரு சின்ன புள்ளி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல இடம்னா நான் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல இடமா இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வருவதற்கு இந்த பக்கத்தில் இல்லாட்டா கூட அந்த பக்கத்தில் இருந்து படிச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் எப்படி சொல்லாட்டா கூட அந்த பக்கத்தில் இருந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தரும் இந்த வளாகம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். ஓவியத்தை பற்றி நல்ல எளிமையாகவும் அருமையாகவும் கொஞ்சம் அனுமதியும் பயன்படுத்தார்கள். அவர்களுக்கு நம்ம பதவி சவால் நன்றி சொல்லியிருக்கேன். ஓவியத்துக்கு வர ஈஸி. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வருது. இந்தியாவிலே நிறைய வரையணும் பேசிக் லெவல் ஒன்றிலிருந்து வருது. என்ன ப்ராக்டிஸ் சார் சொன்ன 4 விஷயங்கள் நீங்கள் வந்து கவனம் வச்சுருக்கீங்கன்னா 4 விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாமல் யாருனாலும் ஓய்வு வரணும். இல்லை இப்போலாம் நிறைய பக்கம் பார்க்கணும் வருது. எல்லாம் வந்து எமோஷன் வந்து பார்க்கணும் வச்சுட்டு பதில் சொல்லுறாங்க. ஒரு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு சொல்லி போட்டு எம்ஜிஆர் பின்னாடி ஒரு கண்ணாடி போட்டு பேக்ரவுண்டில் தலை வரைக்கும் கண்ணாடி இன்னும் இல்லை வரையுது சிம்பிளாக அதுவும் பார்த்தோன்னே படத்தை பார்த்து புரியலாம். இவர் எல்லாரும் சொல்லிடலாம். இப்போ இவர் நம்ம தமிழ் விஜய் போட்டு பின்னாடினா விஜய் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதை நீங்கள் வந்து புதுசு விஷயங்களும் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லது. ஆனால் சார் நல்லா பெரிய வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வரையணும் பட்டம் சகனம் அளவுகோடு வந்து கவனம் எல்லாம் சொல்லணும்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியும். இல்லாட்டாலும் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னா நீங்கள் கேட்டீங்கன்னா சார் நம்ம தமிழ் சாப்பாடு நன்றி வாழ்க்கை இந்த ஒரு சிறிய ஒரு மாநில சார் உங்களுடைய சங்கத்தை உளவுத்துறை தலைவர் தமிழ்துறை தலைவர் சோமமோகன் சார்
கார்த்திகை எழுந்த மாதிரி சுதந்திர கார்த்திகை எழுந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ என்ன இதுன்னா கூச்சப்படுவோம். அது சார் காலையில் அவங்க சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுனா இல்லை இந்த ஆள் இருக்காங்க பசங்க நம்ம கூட படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா யோசிக்கூடாது. இது ஒரு எந்த கேரக்டர் தான் கேரக்டர். இப்போ நீ மாணவர் ஃபோட்டோ எடுத்தால் நீ ஃபோட்டோகிராஃபர் தான், நீ மாணவர் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் அந்த இது மாற்றிக்கணும். சென்டர் வைக்கணும், சார் கொஞ்சம் பார்த்து சிரிக்க வைக்கணும், அதை நீங்கள் சொல்லி தான் செய்யணும். சில பேர் வந்து ஒரு மூணு இருப்பாங்க, சார் சிரிக்க சார் ப்ளீஸ் சார் அட்டேஷன் சார் கால் பண்ணுங்க நீங்கள் சொல்லணும். ஃபோட்டோகிராஃபரே மாறணும், அப்படி தான் நீ ஃபோட்டோ எடுக்க முடியும். சும்மா உட்காந்து இப்போ வந்து முன்னாடி உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி வச்சு கழுவி அப்புறம் ஃபோட்டோ வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ டிஜிட்டல் கேமரா இது கேமராலேயே வந்து கேமரா இருக்குது மொபைலில் நீட்டாக போய் ரெடி பண்ணிட்டு ஜூம் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அழகாக பண்ணிடலாம், பிரிண்ட் போடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் பிரிண்ட் பண்ணுது. இதெல்லாம் அது 10 நிமிஷம் வேலை கிடையாது, பெரிய கஷ்டமான ஒர்க்கு. இந்த அந்த இதெல்லாம் ஜூம் பண்ணுறது ஜூம் ஒர்க்கு ஷார்ட்லாம் நிறைய இருக்காங்க. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிப்பதிவு படத்துக்கு ஒலிப்பதிவு போகிறவங்க இதெல்லாம் போடுவாங்க. நான் படிக்கிற இடத்துல காலேஜ் படிக்கும்போது அடல்ட் எஜுகேஷன் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் வந்து மாதிரி அமைச்சிருக்கேன். வயது கல்வியில் வந்து வீடியோ ஒரு 6 மாதம் கோர்ஸ் நான் படித்தேன். அப்படி யூனிவர்சிட்டி எப்படி எடுக்கணும், எப்படி ப்ரோ ஷார்ட் எடுக்கணும், எப்படி டேக் எடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அடிஷனாக ஒவ்வொரு கலையும் கற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கும். சரி நீ அதே ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டீங்கன்னா நீ ஃபோட்டோகிராஃபிலே பெரிய வாங்கலாம், அது நிறைய சிலை பண்ணலாம். ட்ராயிங் வரைந்தால் கூட ட்ராயிங்லேயே வரையலாம். இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய புத்தகத்தில் மாடலிங் இருக்கும். மாடலிங் அந்த ஓவியம் மனைவியோட இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ஆனால் நிறைய ஓவியம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மேக்சினாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அவர் ட்ராயிங் பிடிக்கிறதுலாம் எனக்கு இருக்கிறாங்க. இந்த கோலத்தாலும் வச்சு தொடர்பு வந்து டிஜிட்டல் வழிகளில் நிறைய வந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் பேஸ் கற்றுக்கணும். பேஸ் கற்றுக்கிட்டே நீங்கள் அட்வான்ஸ் போகணும். ரெண்டு நீங்கள் அட்வான்ஸ் போக முடியாது. அப்போ பேஸ் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு கூட நீங்கள் ஒன்றா செஞ்சுக்கணும். அது வந்து இப்போ வந்து அந்த சார் சொல்கிறதுக்கு முன்னாடி சாந்தர் செய்ய வந்து இந்த வார்த்தை ஒரு வார்த்தை பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு 2 எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சாதாரணப்பட்டவங்க இல்லை. நான் முதல்ல வந்திருந்திருக்கணும், கொஞ்சம் தாமதமாகி விட்டது, மன்னிச்சுக்கோங்க. வள்ளி ஐயா வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தீகாசி அவர்களுடைய சீடர் இவர், அவருடைய தொண்டர். அவர் கூடயே தான் இருப்பார். அவருக்கு தெரியாத இலக்கிய விஷயங்கள் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய கர்த்தாக்கள் எல்லாருக்குமே வள்ளி ஐயாவை தெரியும், இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்த புத்தகம் 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த புத்தகத்தில் பாடத்திட்ட குழுவில் நாங்கள் மேலாய்வாளராக இருந்தோம். 11th புத்தகம் நான் தான் தயார் பண்ணோம். ஐயா வந்து எல்லா புத்தகத்துலையுமே படம் வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய அந்த ஸ்டைல் தனியாக இருக்கும். பாட புத்தகங்களுக்கெல்லாம் அவர்கள் படம் வரைந்து இன்றைக்கு அவர்கள் ஏற்கனவே 1 வருஷம் அங்கே இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க. நான் ஒரு 3 மாதம் இருந்தேன். 1 வருடம் இருந்து இன்னைக்கு அவங்க அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கலைஞர் ஒரு வளாகத்துக்குள்ளே வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் இல்லையா. கலைஞர்கள் எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். கலைஞர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. இங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் அவர்களிடமிருந்து என்ன தூண்டுதல்களை பெற்றீர்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அறைனா என்ன, கால்னா என்ன, இதெல்லாம் நம்ம சாதாரண சொல்லு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்கீட்டை அவர்கள் சொன்னார்கள். கணக்கதிகாரம்னு ஒரு புத்தகம் இருக்குது, இணையதளத்தில் அடிங்க, கூகுளில் அடிங்க, கணக்கதிகாரம். ஒரு பலாப்பழத்தை வெட்டாமலேயே உள்ள எத்தனை சொலை இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் இலக்கியம் என்பது கணிதம் பயம் சார்ந்தது. ஐயா வந்து இன்னைக்கு கையில் அடிபட்டு இருந்தது, இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்காக வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. இதை ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க சொன்னாங்களே, என்னுடைய மகன், நான் அவனுக்கு வரைய தெரியுங்கிறது எனக்கு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல தான் தெரியும். செவரில் ஃபுல்லாக வரைஞ்சி போட்டே இருப்பான். எந்த பேப்பர் கொடுத்தாலும் வரைஞ்சிட்டே இருக்கான். என்னடா அப்படி வரைஞ்சிட்டே இருக்கானே, இவனுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம்னு சொல்லி ஓவிய பயிற்சியாளர்கிட்ட கொண்டு விட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு 4-5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் வரையக்கூடிய அளவுக்கு, அவ்வளவு தத்ரூபமாக வரையக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரம் வந்து வரையணும்னா கை பார்த்தீங்கன்னா 2-3 கோடு தான் போட்டாங்க, முக்கோணம் கீழே செவ்வகம், உடனே தேராக மாறிவிட்டது. அப்போ இந்த கலைஞர்களிடமிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டால் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது இன்னைக்கு ஓவியம் என்பது இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன், இன்னைக்கு கவனச்சிதறல் அதிகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புள்ளியில உங்களுடைய கவனத்தை கொண்டு, ஏன்னா அவ்வளோ 30 செகண்ட் ரீல் தான், அந்த ரீல் 30 செகண்ட் கூட பார்க்கறது இல்லை, ஒரு உருட்டு விட்டுரும்.
3 செகண்ட் 4 செகண்ட் வந்தவொடனே ஒரு உருட்டு, அவ்வளவுதான். இப்படி உருட்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வளர்க்கணும் அப்படின்னா ஓவியம் வரைய ஆரம்பிங்க. ஐயா அடிக்கடி வருவாங்க, உங்களுக்கு ஓவிய பயிற்சி கொடுப்பாங்க. கை சரியாகும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு விரைவில். அழகான ஓவியங்கள் எல்லாம் எப்படி வரையணும், ஒரு உருவத்தை எப்படி வரையணும், எப்படி முகத்தை வரையணும் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவர் சாதாரணப்பட்டவர் இல்லை. எனக்கு எனக்குரிய ஒரு 15 ஆண்டுகளாக நண்பர். ஹிந்து பேப்பர் இன்னைக்கு எடுத்து தமிழ் ஹிந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அழகான படம் இருக்கும். லக்ஷ்மி அருண் அப்படின்னு கீழே போட்டுருக்கும். ஏன்னா பாருங்க, நீங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. அவர் எடுத்த படங்கள் எல்லாம் தினந்தோறும் ஹிந்துல, தமிழ் ஹிந்துல, இங்கிலீஷ் ஹிந்துல வந்து கொண்டிருக்கிறது. அவர் எப்படி பழக்கமானார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, திருநெல்வேலி நினைவுகள்னு ஒரு புத்தகம் நான் எழுதினேன். அப்போ அசோக் தேட்டர் பத்தி எழுதினேன், விஜய் விலாஸ் பத்தி எழுதினேன், இருட்டுக்கடை அல்வாவை பத்தி எழுதினேன், நெல்லையப்பர் கோயில் கோபுரத்தை பத்தி எழுதினேன், நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் பத்தி எழுதினேன். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுட்டு நான் எதையெல்லாம் பற்றி எழுதினேன், கிளாரிந்தா சர்ச் பத்தி எழுதினேன், அப்புறம் கோட்டப்பிள்ளையார் கோயில் பத்தி எழுதினேன். அந்த இடத்துக்கெல்லாம் போய் அதை அழகான போட்டோவாக எடுத்து அந்த புத்தகத்துக்கு தந்தவர் அவரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய கேலண்டர் போட்டோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது மாத காட்டி, நாள் காட்டி மாதிரி மாத காட்டி. அது ஆர்கியூஸ், அதாவது ஆர்கியாலஜி, தொல்லியல் துறை. அந்த தொல்லியல் துறையினுடைய கேலண்டராக அது அமைந்தது. லாரிந்தா சர்ச்சில் ஆரம்பிச்சு 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழி என்கிற எழுத்து இருக்குது, சிவலப்பேரியில் இருக்குது. சிவலப்பேரி பக்கத்தில் மருகால் தலைக்கு போனீங்கன்னா பூலுடையார் சாஸ்தா கோயில். அதனால 2800 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழி என்கிற எழுத்து அவர் போட்டோ எடுத்து வச்சிருக்கார். இருட்டுக்கடை அல்வா, அந்த பிஜிலி சிங் அப்படிங்கிற அந்த பெரியவர், அவர் இருக்கிற மாதிரியான போட்டோவை அவர் எடுத்திருக்கார். நீங்க அந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெரியவர் இல்லை, ஆனால் இவர் போட்டோவில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிளாக், நான் முதல்ல ஆரம்பிச்சது பிளாக் ரைட் பண்ண ஆரம்பித்தேன். வலைப்புன்னு சொல்லுவோம் தமிழில், வலைப்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. அப்போ வலைப்பு ஆரம்பிக்கும் போது நல்ல நல்ல படங்களை எல்லாம் தேடி அலைவேன். நானே கேமரா எடுத்துக்கொண்டு சன் டிவியினுடைய ராமலிங்கத்தோட ஒன்றா போவோம். நல்ல படங்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா கேமராவை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தான் எப்போதும் அலைந்து கொண்டிருப்பார். தாமிரபரணி புஷ்கரம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல அவர் எடுத்த படங்கள் எல்லாம் அவ்வளவு பெயர் வாங்கிய படங்களாக அவருடைய படங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கலைஞன் என்பதை ஒரு வினாடியில் அவருடைய படங்கள் சொல்லிவிடும். இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்ற ஒரு படக்கலைஞர் அவர். அருமையான போட்டோகிராஃபி எடுக்கக்கூடியவர். டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் போட்டோகிராஃபியில் அவர் சிறந்தவராக இருக்கிறார். இந்த காலேஜில் நம்ம மாணவர்கள் தம்பி சரவணவேல் முதல்வருடைய உதவியாளர் இன்னைக்கு ஒரு குறும்பட இயக்குனராக மாறி இருக்கிறார். நல்ல கைதட்டி அவரை பாராட்டலாம். நாளைக்கு அவருடைய குறும்படத்தை திங்கள் பண்ணிட்டு நாளைக்கு அவருடைய குறும்படத்தை நம்ம வெளியிடுகிறோம். டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சரவணன் ஐபிஎஸ் அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த தூண்டுதல்களை யாரிடம் பெற்றார்கள் என்று சொன்னால், வள்ளி அவர்களிடமும் நம்முடைய லட்சுமி அருணம் அவர்களிடமும் அவர்கள் பெற்றார்கள். இந்த மாதிரியான கலைஞர்கள் எப்போதும் தூண்டி விட்டு கொண்டே இருப்பார்கள். தூண்டி விடுறதுங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது, நல்லதை நோக்கி உங்களை தூண்டி விடுறது. ஒரு தீபமானது அணைய போகிறது என்று சொன்னால் பக்கத்தில் ஒரு சின்னதாக பித்தளையில் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அதை வச்சு மெதுவாக அந்த தூண்டுகோலை வச்சு தூண்டி விடுவாங்க. அது ரொம்ப அழகாக எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு வேறு துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய போட்டோகிராஃபி, நீங்கள் உங்களுடைய தலைமையினுடைய போட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய படங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக மாணவர்கள் எடுக்கிறார்கள். முறைப்படி படிக்கல, இவர்களை போன்றவர்களிடமிருந்து நீங்கள் முறைப்படி படிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்கே 2 பேரும் வந்தது இன்றைக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பேரு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தான். இன்னைக்கு தான் பரபரப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். இதே திங்கக்கிழமை அப்படின்னா பெல் அடிச்சிருக்கோம். நான் இதுக்கு கிளாஸுக்கு போயிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கொடுப்பார், அங்கே போயிருப்பார். இவங்க 2 பேருமே இன்னைக்கு அவர்களுடைய வேலை சார்ந்து அவங்க ஐயா மூனான அப்துல் ரஹ்மான் பள்ளியில் ஓவியாசிரியராக இருக்காங்க. அவங்க கிளாஸருக்கு போயிடுவாங்க. அவருக்கு திடீர்னு அசைன்மெண்ட் சென்னையில் இருந்தது அப்படின்னா அவர் கேமரா எடுத்துட்டு போயிடுவார். அப்போ எந்த பிக்கல் பிடுங்கல் இல்லாத ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அமைகிற காரணத்தினால இந்த கலைஞர்களை நீங்கள் மதியுங்கள், போற்றுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள மாதிரி நீங்கள் வரணும்னு பாருங்க. இந்த வருஷம் முழுக்க நம்ம இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட போகிறோம். அடுத்து அருள்தாசன் வர இருக்கிறார், அடுத்து சுதாகர் சாரை கூப்பிட போகிறோம், அடுத்து தினமலர் முப்படாவி இங்கே வர இருக்கிறார். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 30 வருஷங்களுக்கும் மேலாக தடம் பதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஒரே வேலையை வேற வேற விதமாக செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள்.
அந்த அடிப்படையில் இப்போ போட்டோகிராஃபியை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக லட்சுமி அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஐயாவையும் வருக வருக என்று வரவேற்று, இன்னொரு விஷயம், சாகித்ய அகாடமி சார் வந்து எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த போர்டை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் நீங்க போனீங்க, நீங்க எல்லாம் போக வேண்டிய இடம் கோட்டூர்புரம், சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் அவர் கலைஞருடைய புத்தகத்தை அவர் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். அந்த நூலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா தடம் பதித்த தமிழ் எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி விருதாளர்களை எல்லாம் வள்ளிநாயகம் அவர்கள் ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். வண்ணதாசன் ஒரு செடிகளுக்கு படிச்சிருப்பீங்க, அவருடைய கதை. தேர்னு ஒரு கதை, நிலைன்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட வண்ணதாசன் இது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், மாதவையா, அதே போன்று தி ஜானகிராமன், தீஜா மோகமுள் தி ஜானகிராமன் வரைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆதவன் வரைஞ்சிருக்கிறாரு. மாதவையா நான் போன வகுப்புல சொன்னேன், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது பாரதியினுடைய 2வது பரிசு பெற்ற கவிதை. முதல் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டீங்க, நீங்க அதை பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. மாதவையாவை பார்க்கணுமா, நூற்றாண்டு நூலகத்துக்கு போங்க. வள்ளியினுடைய விரல்களுக்குள்ளாக அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு படைப்பாளி என்ன செய்வான்னா, மனதிலே இருக்கக்கூடிய, மூளையிலே இருக்கக்கூடிய படைப்பை அப்படியே அச்சுப்படைப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு அவங்க தந்துருவாங்க. இதெல்லாம் அவருடைய ஓவியங்கள். நான் கேலரி, இது வந்து அவங்களுடைய கேலரி. 150 பெண் நல்ல கைதட்டி அவங்களை பாராட்டலாம். சாதாரண விஷயமா எல்லாம் எவ்வளவு செய்திருக்குன்னா, இவ்வளவு இடத்துல சின்ன சின்ன ஓவியங்கள் இல்லை. அவ்வளவு ஓவியம் வரையணும்னா யாருக்குரிய வந்து அவர் ஒரு அதுக்கு வீட்டில் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. வீட்டில் அந்த ஸ்டாண்டில் வச்சு அதனுடைய நேரம், உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் தந்த ஒரு மிகப்பெரிய கலைஞர் இங்கே வந்திருக்கிறது. அதனால சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்படிப்பட்ட கலைஞர்களை எல்லாம் நீங்கள் வந்து பின்பற்றுங்கள். நல்ல ஓவியம். இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்து இங்கே ஏதாவது வரைய முடியுமான்னு பாருங்க. எதாவது பரவாயில்ல, நீங்கள் கோழிக்கின்ற மாதிரி வரைங்க. அதான் சொன்னேன், செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்படும். கை வரைய 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 திருந்திடும். அதான் அவங்க சொன்னாங்க, கவனம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வரிசையாக ஓவியங்கள் இருப்பாங்க. அவ்வளோ ஓவியங்களையும் நம்ம இங்கே காட்சிப்படுத்துகிறோம். நம்ம இலக்கிய திருவிழா நடக்கும்போது காட்சிப்படுத்துகிறோம். அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள், அதே போன்று யாரு புத்தகம் கொடுத்துருக்கோம், யாரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், எல்லாரையுமே ஐயா அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். இவர் யாரு, நம்ம கல்லூரிக்கு வந்துட்டு போய் அவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். வரும்போது ஒரு விருது வாங்கல. சோ தர்மன், கோயில்பட்டியில வாழ்ந்து கொண்ட பேரையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ தர்மன் என்கிற அருமையான படைப்பாளர். ராஜேந்திரன். இவங்க வந்து திலகவதி, கலிமரம்னு ஒரு படைப்பை தந்த திலகவதி IPS அவர்கள். அவங்களுடைய வழக்கு புள்ளிதான் அவங்க. இப்படியாக நிறைய படங்களை எல்லாம் ஐயா அவர்கள் வரைந்து வைத்திருக்க சொல்லி பூமணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு அவங்க இது பண்ணாங்க. இவர் வந்து நாஞ்சில் நாடன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல. இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும்னா, இந்த மாதிரி ஒர்க்கு லைஃப் லாங்க நீங்க பண்ணணும். இப்போ வள்ளியினுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு பின்பும் அவருடைய ஓவியங்கள் பேசப்படும். அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய விஷயம். நீங்க வேற சப்ஜெக்ட் படிப்பீங்க, ஆனால் காலம் முழுக்க பேசக்கூடிய ஒரு படைப்பை, ஒரு போட்டோவை, ஒரு படத்தை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதுக்காக இந்த பயிற்சியை நம்ம ஐயா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி தெரிவித்து இப்போதைக்கு போட்டோகிராஃபி பற்றி ஹிந்து போட்டோகிராஃபர் லட்சுமி அருண் அவர்கள் உங்களுடைய கரோலிக்கு இடையிலே அவர்கள் வழங்குகிறார். நடத்தா எல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கீங்களா? இங்க வந்திருக்கேன். அவருக்கு நடத்துறதுக்கு ஈஸியா ஃபுல் ஆயிடுச்சா?